ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மொட்டைப்பாட்டு சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். எப்பவுமே நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, இந்த முறையும் நீங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி கேப்டன் மில்லர் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்த்த மாதிரி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட கதை. ஒரு அண்ணன் தம்பி, ஒருத்தர் சாப்பிட்டு இன்னொருத்தர் வந்து சுதந்திரத்துக்காக போராடுற மாதிரி அவர் தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறாரு. இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஒரு மன்னர் ஆட்சியில் வந்து செருப்பு போடுறது கோயிலுக்குள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு தடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க. இது நடுவில் இந்தமாரி வடக்குமுறை இருக்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வெள்ளைக்காரனோட இராணுவத்தில் போய் சேர்ந்துடுறாரு. இதுமாரி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்தோடனே அங்கே நம்மளோட ஆட்கள் நம்ம கொல்லணுமான்னு சொல்லிட்டு மனம் திரும்பி அங்கேருந்து வெளியே வந்து ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்துடுறாரு. போராளி இயக்கத்தில் போய் இவர் சேர்ந்துடுறாரு தனுஷாரு. இதுக்கு நடுவில் அந்த இவங்க வாழ்ந்த இடத்துல வந்து மணல் கட்டுப்பாட்டில் கோயிலில் வந்து வெள்ளைக்காரன் வந்து ஒரு சிலையை எடுத்துகிட்டு போயிடுறான். இது எங்களுக்கு தேவை, ஏன்னா இப்போ நாங்கள் நீங்களே எங்கள் கட்டுப்பாடுலாம் இருக்கீங்க, இந்த சிலைலாம் எங்களுக்கு சொந்தம் எடுத்துகிட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு போன உடனே இவர் இயக்கத்தில் சேர்ந்துற பட்சத்தில் அங்கே வந்து அந்த மன்னர் வந்து தனுஷார்கிட்டே வந்து ஹெல்ப் கேட்குறாரு. எப்படியாவது அந்த சிலையை மீட்டு கொடுங்க, அது எங்களோட மானம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டு கேட்குறாரு. அங்கே வெள்ளைக்காரனும் ஒரு சிலையே இவ்வளோ விலை இருக்குன்னா அப்போ அந்த கோயிலுக்குள்ளே எவ்வளோ புதையில் இருக்கும்னு சொல்லி அந்த கோயிலை தோண்ட பார்க்குறான். அவங்க அண்ணன் என்ன ஆனார், அந்த சிலையை மீட்டாரா, இல்லை வெள்ளைக்காரன் வந்து அந்த கோவிலை தோண்டினானா, இல்லை தனுஷர் வந்து அவங்க மக்களை கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த அடக்குமுறையை ஒழிச்சாரா. இதுதான் படத்தோட கதை. படத்தோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 விதிகளில் பார்க்கலாங்க. கதை, அந்த கதைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர்கள், அதுக்கப்புறம் அந்த களம், அந்த கதையை வந்து கையாளுற களம், அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக், இந்த ஒரு 5 விஷயத்தை வச்சு படம் எந்த அளவுக்கு இருக்குது அதை வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம். படத்தோட நிறைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கதை சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை தான். அதாவது கேப்டன் மில்லர், ஆக்சுவலாக தனுஷோட பேர் வந்து இதில் ஈசன். இந்த கேப்டன் மில்லர் அவனுடைய பேர் எங்கே வருதுன்னா, இவர் அந்த பெட்டாலியில் போய் சேர்றாரு பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த வெள்ளைக்காரன் உங்கள் பேர்லாம் எங்களுக்கு வாயில் நுழையாது, நாங்கள் வந்து உங்களை அப்படி போட முடியும், நாங்கள் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம்னு சொல்லி அந்த வெள்ளைக்காரனை வைக்கிற பேர் தான் கேப்டன் மில்லர். ஆக்சுவலாக இது நம்ம விடுதலை புலிகளில் வந்து ஒரு தற்கொலை படை தலைவனோட பேர். சரி, நம்ம படம் கதை வந்து அதை நோக்கி தான் போவோம்னு நினச்சா அது மாதிரி இல்லை. ஒரு கிராமம், தாழ்த்தப்பட்ட ஒரு கிராமம், மன்னருக்கு எதிராகவும் வெள்ளைக்காரனுக்கு எதிராகவும் எப்படி போராடுறது தான் இந்த கதையாக இருக்குது. அதனால் கதையில் வந்து எந்த தொய்வும் கிடையாது. அதுக்கான நடிகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், நம்ம தனுஷ் சாராக இருக்கட்டும், நம்ம அதித்தி பாலனாக இருக்கட்டும், பிரியங்கா மோகனாக இருக்கட்டும், சந்தீப் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், நம்ம சிவராஜ் சாராக இருக்கட்டும், எந்த விதத்துலையும் ஒரே ஒரு டீஃபால்ட் கூட கிடையாது. ஏன்னா கதைக்கு தேவையான நடிகர்களை அருமையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களும் அவங்களோட பணியை சரியாக செஞ்சுருக்காங்க. கதைக்கான களம் நம்ம கண்ணில் நிற்குது. அவங்க மறைஞ்சு வாழ்கிற இடமும் சரி, அந்த அரசாங்கமும் சரி, கரெக்டாக தான் தேர்வு தான் பண்ணியிருக்காங்க. இடமும் சரி. இசை கொஞ்சம் இந்த ஆடுகளும் அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்டைலில் இருக்காது. நம்ம வாத்திலாம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் போயிடுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா எடுத்து கொடுத்துரு ஜீவ் பிரகாஷ் சார். ஆனால் மியூசிக் பாட்டு முன்முறுக்கு மாதிரி எதனா பாட்டு இருக்குமான்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நல்லா பண்ணிட்டார். டைரக்ஷன் உண்மையாலுமே சொல்லணும்னா அருண் மாதேஷ் சார் தான் இந்த பாராட்டெல்லாம் கொடுத்தாகணும். ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கான அடித்தளம் அமைச்சு அதை ஒரு குழுவாக கொண்டு போய் அந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆகணும்னா அது இயக்குனரோட கையில் தாங்க இருக்குது. அவரோட கதையை சிறப்பாக பண்ணியிருக்காருங்க. சரி, டக்குன்னு எப்படி மாறுது அந்த சுச்சுவேஷன் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு இராணுவத்தில் போய் சேர்ந்த உடனே ஒரு 300 பேர், அதாவது அவங்க கப்பல் வரும்போது ஒரு 300 பேர் வந்து எதிர்த்து நம்ம ஆளுங்க வந்து போராடுறாங்க. ஒரு 300 பேர் இதை வந்து சுடும்போது தான் அவருக்கு வந்து அந்த மனசில் வந்து குற்ற உணர்ச்சி ஏற்படுது. சரி, அங்கே மன்னர் நம்மளை அடக்குறான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம்னா இவன் நம்மளை வச்சே நம்ம கண்ணை குத்துறாங்க, நம்ம ஆளுங்களை சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு தான் இவர் மனசு வெறுத்து போய் சுடுறாருங்க. அங்கே சுடும்போது அவருக்குள்ள அந்த ரொம்ப தாழ்வு உணர்ச்சி வந்துடுது. சரி, இந்த அங்கே போனாலும் அப்படி இருக்குது, இங்கே வந்தாலும் இப்படி இருக்குது, நம்மளே ஒரு போராளியை மாறணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அவரோட கமாண்டரை கொண்டுட்டு அவர் வெளியே வந்து மக்களுக்காக போராடுறது பார்க்க அழகாக இருந்ததுங்க. தனுஷ் சார் பொறுத்தவரையும் சொல்லதில்லை, அவர் நடிப்பு எப்பவுமே பிச்சு ஒதுக்கிடுவார். எந்த விதத்துலையும் வந்து அதை நம்ம குறையாக சொல்ல முடியாது. படத்தோட குறை நான் சொல்லிடுறேன், ஏன்னா இப்போ தான் பெருமூச்சாக ஓட முடியும். படத்தோட குறைய சொல்லணும்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதாவது அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி சமூகம் நிறைய பார்த்துட்டோங்க. நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து ராம்சரண் வரைக்கும் பார்த்தோம்னால நிறைய பார்த்துருவோம். அதை இப்படிதான் இப்படி தான். அதுக்கப்புறம் நிறைய பாடுபட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வெளியே சொல்லுங்க, வெளியே ஒருத்தர் சொல்லுங்க. ஆனால் இன்னமும் சுதந்திரம் முன்னாடி நடந்ததையே நம்ம காட்டினே இருந்தோம்னா கொஞ்சம் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி கொஞ்சம் சலிப்பாயிடும் ஜனங்களுக்கு. ஒளிப்பதிவு காட்டியிருக்கணும், கரெக்ட் தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லைட்னிங்கும் சரி, அந்த கதைக்களமும் சரி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப டல் அடிச்சிருக்க வேண்டாம்.
கொஞ்சம் பிரைட்டாகவும் காட்டிருக்கலாம். இந்த காலத்துக்கு ஏற்ற பார்க்கறது இருந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் காட்டிருக்கலாம். அதுக்கு நல்லா இருந்திருக்கும். மியூசிக் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, ஆனால் பாட்டு முணுமுணுக்கு மாதிரி ஒரு பாட்டு கூட இல்லை. இன்னும் பெரிய விஷயம் நான் சொல்லணும்னா, நம்ம கண்டினியூட்டி படத்தில் ரொம்ப மிஸ் ஆகுது. ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு வெளியே வரும்போது ஒரு அந்த ஹீரோயின் வந்து இவரை வெளியே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாரு? ஏன்னா மன்னராட்சி இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் கோயிலுக்குள்ள போகிறதுல ரொம்ப பெரிய விஷயமாகும். அங்கே எப்படி வெளியே போறாரு அதை காட்டல. அதே மாதிரி இவரு ஹீரோயினை வெளியே கூட்டு வரும்போது இவர் உள்ள போயிட்டு எப்படி வெளியே கூட்டு வர்றாரு அந்த மிஸ்ஸையும் காட்டல. அந்த சிவராஜ் சார் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து அவர் சுற்றுலான்னு சொல்றாங்க, அவருடைய கண்டினியூட்டி காட்டல. அதாவது தொடர்ச்சிகள் படத்துல வந்து தடையா இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கும் கண்டினியூட்டி வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. அதாவது நாமளே வந்து இதை புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிறாங்க. ஆனா அது சாத்தியம் இல்லை. ஒரு கண்டினியூட்டி காரணம்னா அது எப்படி மிஸ் ஆன அந்த காலத்துல வந்து ஒருத்தர் கோயிலுக்குள்ள போறாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆக்கி அதை ஒரு ஊரே அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் நிறைய நடக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க படத்தில். கடைசியில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த வில்லனை எதிர்க்கிற அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போடுறதாகட்டும், மன்னர் எதிர்த்து சண்டை போடாகட்டும், டக்குன்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதாவது ஒரு கதையை படித்தோம்னா நம்ம படிக்கிற கதையை வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் மாற்றிக்க முடியல. அந்த மாதிரி மாற்றிட்டாங்க படத்தை. டக்குன்னு எல்லாமே ஒரு சப்ஜெக்ட்ல மூவ் ஆகிட்டு திடீர்னு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க அண்ணன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்பியும் டக்குன்னு வெள்ளைக்காரன் எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி காட்டிடுறாங்க. அது ஒன்று மட்டும் தான் படத்துல நம்ப முடியல. படத்துக்கு செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துட்றாங்க. செகண்ட் பார்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாமல்லான்னு தெரியல. ஆனால் கதை வந்து சொல்ல போனோம்னா 50-50. என் சாய்ஸ் நான் சொல்லுவேன். நம்ம சேனல் சார்பாக நான் சொல்றது நல்லா இருக்கு, சில குறைகள் இருக்கு. தயவு செஞ்சு எல்லாம் தேட்டரில் போய் படத்தை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு பாதி சீட்டு காலி ஆச்சு, மனசு கஷ்டமாச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரு முறையாச்சும் நம்ம போய் தேட்டரில் பார்த்துருவோம். அதுதான் நல்லா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். படம் குடும்பத்தோட போய் பார்க்கலாம்.